ஹலோ வெல், நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கு டேரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல்ங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட லாஜிக் பைத்தானில் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்க மாதிரியே. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் பிளாக், அதுக்கு கீழே ஒரு ஆக்ஷன் பிளாக். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் பிளாக் பிரிண்ட் ஆகும், இல்லை அந்த ஆக்ஷன் பிளாக்ல இருக்க ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? இதுதான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஓகே, ஸோ அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் இண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அது வந்து ஒரு பூலியன் வேரியபிள், ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆஸ்திரேலியன் வேரியபிளோட வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்குது, ரெண்டுமே பூலியன் வேரியபிள், ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக நம்ம வேரியபிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பூலியன் வேரியபிள் பற்றி சொல்லியிருப்பேன், பட் நாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கல. இப்போ பார்ப்போம் அதை, சரிங்களா? ஸோ எஃப் இண்டியன் ஆர் ஆஸ்திரேலியன் கோலன், ஓகேங்களா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறப்ப நீங்கள் கோலனோட தான் பண்ணணும். பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆகிடும். இண்டென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக். ஓகே, ஸோ இஃப்ங்கிறது உங்களுக்கு சின்டாக்ஸ், நடுவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஆர் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் படிச்சிருப்பீங்க. லாஜிக் கேட்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இன்புட் வச்சு ஆப்ரேட் ஆகுறது, ஆர் அண்ட் அண்ட் நாட், ஓகேங்களா? நீங்கள் அதை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கலாம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் இண்டியன் ஆர் ஆஸ்திரேலியன், நீங்கள் இந்தியனாக இருந்தாலும் ஆஸ்திரேலியானாக இருந்தாலும் பிரிண்ட் யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் யூ ஆர் அன் இண்டியன் சிட்டிசன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் நம்ம, அப்படின்ற கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம், அப்படின்ற ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். யூ ஆர் அன் இண்டியன் சிட்டிசன், ஓகே, பிகாஸ் இந்தியனோட வேல்யூ ட்ரூ, ஓகேங்களா? இந்த கேஸில் இந்தியனோட வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியனோட வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யூ ஆர் அன் இண்டியன் அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம கேஸில் நம்ம இந்தியன்ன்ற வேரியபிளுக்கு ட்ரூ வேல்யூ கொடுத்துருக்கோம், ஆஸ்திரேலியனுங்கிற வேரியபிளுக்கு ஃபால்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம். எதர் ஒன் கண்டிஷன் ஷுட் பி ட்ரூ, இன் ஆர் கேஸ் இந்தியன் இஸ் ட்ரூ. ஸோ உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சிம்பிள் லாஜிக், சரிங்களா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆக்ஷனுக்குள்ளே போகும், இல்லாட்டினா போகாது. இன் சம் கேசஸ் நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, கண்டிஷன் ஃபால்ஸ் வருது. அந்த கேஸில் நம்ம ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் இருக்குது. எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஓ எரர். ஸோ எல்ஸ் வந்து கோலனோட டெர்மினேட் ஆகணும். யா, இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லாக, எரர் இல்லாமல். பட் யூ ஆர் அன் இண்டியன் சிட்டிசன் இந்த பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆக்ஷன் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் உங்களுக்கு இஃப் கண்டிஷன் மேலே பாஸ் ஆகுது. இஃப் கண்டிஷன் ட்ரூன்னு வருது, இஃப் இண்டியன் ஆர் ஆஸ்திரேலியன், ஓகே, இண்டியனுங்கிறது ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ மேலே இருக்க ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு எல்ஸ் பிளாக்ல இருக்க ஆக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பூலியன் வேரியபிள் இன்னும் கொஞ்சம் மாற்றுவோம் இந்த கண்டிஷனையே, சரிங்களா? ஓகே,
ஏன்னா நமக்கு இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றலாம். ஓகே, யா. ஸோ நாட் ஆஸ்திரேலியன் அப்படின்னு அந்த வேரியபிளை மாற்றிக்கிறேன். நான் மாற்றிக்கிட்டு வேல்யூ வந்துட்டு நம்ம ட்ரூ கொடுத்துடலாம். ட்ரூ ட்ரூ. ஓகே, இங்கே வந்து ஒரு நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் ஆஸ்திரேலியன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் நேமே போட்டுக்கலாம். போட்டுட்டு அண்ட். ஓகே, அண்டுன்றது வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் அண்டோட அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். பிகாஸ் நம்ம ரெண்டுமே ட்ரூ கொடுத்துருக்கோம். இந்தியன்ன்ற பூலியன் வேரியபிளும் ட்ரூ, நாட் ஆஸ்திரேலியனுங்கிறதும் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம அண்டு கண்டிஷனில் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்ப ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் அவுட்புட் ட்ரூ வரும். நமக்கு ரெண்டு இன்புட்டுமே ட்ரூ, ஸோ அவுட்புட்டும் ட்ரூ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ இந்தியன்ன்ற வேரியபிளை ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டோம். இந்த கேஸில் வந்து ஓகே, நாட் ஆஸ்திரேலியானும் ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டோம். இந்த கேஸில் இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ண ரெண்டு இன்புட்டுமே ஃபால்ஸ், ஸோ அவுட்புட் ஃபால்ஸ் தான். இந்த கேஸில் நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்கள். யூ ஆர் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் கீழே. ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்புட் ட்ரூவாக கொடுத்தீங்கனாலும் இந்தியன் அண்ட் ஆஸ்திரேலியனில் ஒரு நாட் ஆஸ்திரேலியனில் ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான் வரும். பிகாஸ் அன்கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ சிம்பிள் லாஜிக் என்னன்னா எல்ஸ் பிளாக். ஓகே, எல்ஸ் பிளாக் என்ன கொடுக்கலாம்? எல்ஸ் பிளாக். ஓகே, second action block declared within the same condition okay, second action block declared within the same condition is executed. elif just ஒரு nested if statement உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நீங்க else க்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் பிளாக் கொடுக்கிறதுக்கு elif கொடுத்தீங்கன்னா அந்த எல் ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் இன்னொரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு எல்எஃபோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்க பீஸ் ஆஃப் கோடையே இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்எஃப் ஸ்பேஸ் what can we do? Yeah, just give me a minute. Okay, elif not Australian illa not operator யூஸ் பண்ணுவோம். not operator னா உங்களுக்கு நீங்க கொடுக்கிற வேரியபிளோட இன்புட்டை இன்வெர்ஸ் பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் கொடுக்குற புலியன் வேரியபிளில் ட்ரூன்ற வேல்யூ இருந்தால் ஃபால்ஸ்ன்ற இன்புட் எடுத்துக்கும், ஃபால்ஸ்ன்ற வேல்யூ இருந்தால் ட்ரூன்ற இன்புட் எடுத்துக்கும். ஸோ எல்எஃப் நாட் இண்டியன் அண்ட் நாட் ஆஸ்திரேலியன், விச் மீன்ஸ் இந்தியனுக்கும் ஆஸ்திரேலியனுக்கும் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்களோ அந்த இன்புட்டோட வைஸ் வெர்ஸாவை இந்த எல்எஃப் கண்டிஷன் இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த எல்எஃப்க்கு ஒரு எல்ஸ் பிளாக் கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் இந்தியன் அண்ட் நாட் ஆஸ்திரேலியன் ரெண்டுமே ஃபால்ஸ். ஓகே, செகண்ட் கேஸில் எல்எஃப்ல வந்துட்டு ரெண்டுமே ட்ரூ ஆகும். ஏன்னா நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்தியன் அண்ட் நாட் ஆஸ்திரேலியனில். ஓகே, ஸோ அதுக்கு யூ ஆர் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். தேர்ட் கேஸில் வந்து எல்ஸ் பிரிண்ட் யூ ஆர் அன் சிட்டிசன் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி இன் த குளோப். ஓகே, பட் எக்ஸாக்டாக இந்த கண்டிஷனுக்கு வந்து கீழே கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது இன்னுமே கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கரெக்டாக வருதா பார்ப்போம், எந்த எரரும் இல்லாமல். யூஆர் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் வருது. ஓகே, இங்கே வந்துட்டு இந்தியன் ஃபால்ஸ், நீங்கள் இந்தியன் கிடையாது, நாட் ஆஸ்திரேலியன் ஃபால்ஸ். அப்போ நீங்கள் இந்தியனும் இல்லை ஆஸ்திரேலியனும் கிடையாது, நாட் ஆஸ்திரேலியன் ஃபால்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன், இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ இப்போ 3 கண்டிஷனுமே நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே. ஓகே, இந்த கேஸில் இந்தியன்ன்றது ட்ரூ ஆகுது நாட் ஆப்ரேட்டரில், நாட் ஆஸ்திரேலியனுங்கிறதும் ட்ரூ ஆகுது. இன் தட் கேஸ் யூ ஆர் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆஸ்திரேலியன் பூலியன் வேரியபிளில் வந்து நம்ம ட்ரூ சொல்லி மாற்றிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்தியன்ன்றது ஃபால்ஸ், நாட் ஆஸ்திரேலியனுங்கிறது ட்ரூ. So you are not an Indian and you are not an Australian as well. In this case, you are a citizen of some other country in the globe. உங்களுக்கு கடைசியில் இருக்க எல்ஸ் பிளாக்குக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்தியன் அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னா ஆப்வியஸ்லி இந்தியனுங்கிற பூலியன் வேரியபிளை நீங்கள் ட்ரூவாக டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ட்ரூவாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நாட் ஆஸ்திரேலியன்னு ட்ரூவாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட் ஆக்ஷன் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் யூ ஆர் அன் இந்தியன் சிட்டிசன். ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க, பட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களுமே வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கோட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வேறு ஒரு டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்இஃப் கண்டிஷனில் இந்தியன் புல்லியன் வேரியபிளுக்கு இந்த நாட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. Okay, in this case Indian will be false and not Australian will be true. Okay, execute panna, you are a citizen of some other country in the globe, which is true. Okay, yeah, so rather உங்களுக்கு போன கண்டிஷனை நாட் வச்சுருந்தீங்கனாலும் இந்தியன் வேரியபிளில் நாட் ஆப்ரேட்டர் வைக்கலனாலுமே உங்களுக்கு செகண்ட் ஆக்ஷன் பிளாக் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணியிருக்க கண்டிஷன் லாஜிக்கல் ஜாயிண்ட் வந்து அண்டு, அதனால உங்களுக்கு ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். நம்ம இந்தியன் ஃபால்ஸ் கொடுத்துருந்ததுனால அது ட்ரூ இன்புட் எடுத்து இங்கே ஃபால்ஸ் எதர் ஆகிட்டு உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நான் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு வேரியபிள்ஸும் வந்து உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன், இந்தியன் ஆஸ் வெல் அஸ் நாட் ஆஸ்திரேலியன். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேராமீட்டராக பாஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே இண்டென்ட் ஆகணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் இண்டென்ட் ஆனால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும். ஸோ நான் டேப் கொடுத்துக்கிறேன் முன்னாடி. சிமிலராக உங்களுக்கு எல்லா கண்டிஷனுக்குமே ஒரு டேப் கொடுத்துக்கோம், ஒரு இண்டென்டேஷன் கொடுத்துக்கோம் எல்ஸ் ஆக்ஷன் பிளாக்குக்கும். ஓகேங்களா? டேப். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. மேலே கொடுத்துருக்க வேரியபிள் டிக்ளரேஷனை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் ரெண்டு இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் த வேரியபிள்ஸ் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணது. ஸோ இப்போ அந்த சிட்டிசன்ஷிப்புங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஓகேங்களா? கால் பண்ணுறப்ப அந்த பேராமீட்டர்ஸ்க்கு வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபால்ஸ். ஓகே, இந்தியன் வேரியபிளுக்கு. அடுத்து நாட் ஆஸ்திரேலியனுக்கு வந்து ட்ரூ. சரிங்களா? இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. யூ ஆர் நாட் அன் சிட்டிசன், யூ ஆர் அன் சிட்டிசன் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி இன் த குளோப். ஸோ நீங்கள் இந்தியன் கிடையாது, நாட் ஆஸ்திரேலியன் தான். ஆமாம். ஓகே, ஸோ இதுவே வந்து இந்தியனுக்கு ட்ரூ கொடுக்கலாம். ஓகே, நாட் ஆஸ்திரேலியன், தென் யூ ஆர் அன் இந்தியன் சிட்டிசன். யூ ஆர் அன் இந்தியன் ட்ரூ, நாட் ஆஸ்திரேலியன் ட்ரூ. ஆமாம், நீங்கள் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் தான் இல்லை, ஆனால் இந்தியன் சிட்டிசன். இப்போ இந்தியன் ஃபால்ஸ். ஓகே, நாட் ஆஸ்திரேலியன் ஆல்சோ ஃபால்ஸ். இன் திஸ் கேஸ் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, நீங்கள் ஆஸ்திரேலியன் இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் ஆஸ்திரேலியானா தான் இருக்க முடியும். பட் நமக்கு இங்கே ஒரு ஏரர் ஸ்டேட்மெண்ட் வருது, யூ ஆர் அன் சிட்டிசன் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி இன் த குளோப். இங்கே வந்து நமக்கு யூ ஆர் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் பிரிண்ட் ஆகணும், பட் பிரிண்ட் ஆகலை. பிகாஸ் நாட் ஆஸ்திரேலியனுங்கிறது ஃபால்ஸ். அப்படின்னா நீங்கள் ஆஸ்திரேலியானா தான் இருக்க முடியும். ஸோ இந்த கேஸ் நம்ம எல்எஃப் கண்டிஷனில் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியன்ன்ற பூலியன் வேரியபிளுக்கு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். யூ ஆர் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். ஓகே, பட் இது நமக்கு டெக்னிக்கலாக ஆன்சர் கொடுத்தாலும் லாஜிக்கலாக எல்எஃப்ல கொடுத்துருக்க கண்டிஷன் தப்பு. அங்கே ஆர் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நாட் ஆப்ரேட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த கேஸ் நாட் ஆஸ்திரேலியன் ஃபால்ஸ் அப்படின்னா நாட் கேட் வந்து ட்ரூவாக எடுத்துக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு யூ ஆர் அன் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் அவுட்புட் வரணும். எஸ், வி காட் இட்.
So no, you are an Indian citizen, false. You are not an Australian citizen, false. Then you should be an Australian citizen. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணணும். இப்போ ட்ரூ கொடுத்தீங்கன்னா தேர்ட் print ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஆக்ஷன் பிளாக், யூஆர் அன் சிட்டிசன் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரும், பட் கண்டிஷன் தப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக யோசித்து பண்ணணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஃபைனுங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஐடியாஸை கமெண்ட்ஸில், நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது பைத்தானில், எல்லாமே பார்ப்போம் வரிசையாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். ஓகே.